கதி என்பது வீடு பேறு, விதி என்பது வீடு பேற்றுக்குரிய வழிவகை. விதியாய் விளைவாய் விளைவின் பயனாகி என்று சம்பந்தரும் கூறுகிறார். தொடரும் சொற்றொடர் இறைவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு குருவடிவாக வந்து அருள் புரிவான். மணிவாசகப் பெருமானுக்கு திருப்பெரும் துறையில் திருக்குறுந்தடியில் இறைவன் குருமணியாக வந்து அருளிய திறம் இங்கே நாம் நினைவு கூறத்தக்கது. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க என்கிறது சிவபுராணம். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை என்று திருவாசகத்தில் மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். கருணை திரு உருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையை போக்கி என்று கந்தர் கலிவெண்பாவில் குமரகுருபரப் பெருமானும் கூறுகிறார். குகனே,